ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் நம்ம குட் பேட் அக்லி படத்து மேலே அகைன் ஒரு கேஸ் போட்டார். குட் பேட் அக்லி படத்தில் என்னோட பாடல்களை அனுமதியின்றி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதனால திரும்ப இந்த கேஸை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மனு கொடுத்தாரு. அண்டு நேற்று ஃபுல்லாக இது சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தாலும் அண்டு இன்றைக்கே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அண்டு அந்த வழக்கை விசாரிச்சுட்டு கடைசியாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க. அண்டு இந்த படத்தில் இளமை இதோ அண்டு ஒத்த ரூபாயும் தாரா அண்டு ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அப்படின்னு இந்த பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பாட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணதாக படத்தோட ப்ரொடியூசர் சைட்ல இருந்து சொன்னாங்க. ஆனா இளையராஜா அவர்கள் என்கிட்ட அனுமதி வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது படம் வந்தப்பே இந்த நியூஸ் இப்ப செம வைரலா போயிட்டு இருந்தது. ஒரு பாடல் போட்டு கொடுத்துட்டாருன்னா ப்ரொடியூசர் கிட்ட மட்டும்தான் ரைட்ஸ் வாங்கணும், மியூசிக் டைரக்டர்கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல இருந்த நிலையில அகைன் இளையராஜா இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. ரொம்ப வருஷமா எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜா மட்டும்தான் என் பாடலை நீங்க எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கே யூஸ் பண்ணாலும் என்கிட்ட அனுமதி வாங்கணும் அண்ட் அதுக்கேற்ற இழப்பீடு எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப ரீசெண்டா நிறைய படத்துல இளையராஜா அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம தலை படத்துலயும் பண்றாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப உயர்நீதிமன்ற தடையை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.